இப்போ எது சார் கோவப்படுறீங்க? நாங்களே சமாதானம் பேச தான் வந்திருக்கோம். எதனா வீட்டில் போய் பேசிக்கலாம் சார். என்ன பேச போறியா? சார் நம்ம ரகு அண்ணோட கல்யாணத்தை பற்றி தான் சார். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அப்படிலாம் பேசாதீங்க சார். ஏதோ கெட்ட நேரம் என்னென்னமோ நடந்து போச்சு. அணு இல்லாமல் என்னால். நல்லா கொடுக்குறீங்கடா ஆக்ட். எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா? வர 12ஆம் தேதி கல்யாணம். இனி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா ஊரை பக்கம் போய் சேருங்க. யோ பெரிய மனுஷன் மாதிரியா பேசுற? ஏற்கனவே நிச்சயம் பண்ண எப்படி நிச்சயம் பண்ணலாம்? மச்சான் நியாயம் பேசுறீங்களா? என்ன நெஞ்சலத்தை மட்டும் அந்த மெட்ராஸ்கார பயலுக திருப்பி நம்ம ஊருக்கே வந்திருப்பாங்க. அவங்கள அங்கனையே வெட்டி பொலி போடாம ஓம்பாட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டு வந்திருக்கிற நீ. இன்னும் செத்த நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு பிரச்சனை தான்? அதான் உங்களை பஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். டே பரமா, எங்கடா அரவிந்த்? நான் உங்களை பார்க்க தானே சென்னைக்கு வந்தாரு. நீங்க எங்க வந்துட்டீங்க? என்னடா சொல்ற? அண்ணா இது பூராமே இந்த மருது பேரோட பிளான். கல்யாணத்தை நிப்பாட்டின மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு கணேசனுக்கு அணு நிச்சயம் பண்ணி கொடுத்தாங்கண்ணே.